வேலியே பயிரை மேய்ந்தது போல அரசு பள்ளி ஆசிரியர்களே மாணவர்களிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறும் சம்பவம் திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வருவது ஏன் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு வந்ததிலிருந்து ஸ்டாலின் தூங்கவே இல்லை. அவரும் அவருடைய மகன் உதயநிதியும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அமைச்சர்கள் கொள்ளையடித்த பணத்தை பதுக்கி வைக்க அலைகிறார்கள் என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். விஜய், நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, அதை பற்றி பேச மாட்டேன்கிறார். வெறும் சவடால் பேசினால் மட்டும் போதாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். ஆம்புலன்ஸ் டிரைவர் மீது அதிமுகவினர் தாக்குதல் நடத்திய நிலையில் தனி நபரோ அல்லது கூட்டமாகவோ ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் 3 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கேரள நடிகைகள் பாலியல் புகார் கூறியதை தொடர்ந்து காங்கிரஸ் எம்எல்ஏவும் இளைஞரணி முன்னாள் தலைவருமான ராகுல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்தியாவுடன் மீண்டும் எல்லை வழி வர்த்தகத்தை தொடங்க சீனா கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளது. ஹிமாச்சலில் உள்ள கணவாய் வழியாக மீண்டும் வர்த்தகத்தை தொடங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது.